சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது எஸ்ஐஆர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கல. சும்மா வரைவாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதில் இறந்து போனவரில் எப்படி கண்டுபிடிச்சி நிற்குவாங்க, நீங்கள் ஷிஃப்ட்டு எப்படி இது பண்ணுவாங்க. எனக்கு படிவம் வரலன்னா அப்போவே பிஎல்ஓட்ட கேட்டுடலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் வரல, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அவங்களுடைய படிவத்தில் பிஎல்ஓ நம்பர் இருக்கும். ஆமாம், மேலே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு மட்டும் தரலங்க, அப்படியா தரலையா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை வந்து பாருங்கள், இல்லாட்டி நான் அடுத்த தடவை வர்றேன் உங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு படிவமே வரலன்னு யாரும் சொல்லவே இல்லை. படிவம் வாங்காதவங்க இருப்பாங்க. இவங்க தேடி இருந்தாங்க, ஒரு 20,000 பேருக்கு மேலே தேடி இருந்தாங்க. இருந்தும் வாங்காதவங்க. அவங்க என்னன்னு தெரியாது. சில பேர் ஜென்மங்கள் இருக்கும்ல, அது எதுக்குமே லாய்க்கு இருக்காது. 20 லட்சம் பேர் ஓட்டு போடாமல் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க தமிழ்நாடு? சென்னையில் 14 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் ஓட்டு போடல, தெரியல. சென்னையில் வருஷத்தோறும் 20 லட்சம் பேர் போட மாட்டான். ஆமாம், அப்போ கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கவலையே பட தேவையில்ல. இது சிம்பிளான ப்ராசஸ்னா ஏன் திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வைக்கிறாங்க? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். போன மாதம் வந்து நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் இந்த எஸ்ஐஆர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் சார்ந்த அரசியல் இது குறித்தான அறிக்கை நிறையா வந்துச்சு. ஒரு மாதத்தில் காணப்போச்சு. எஸ்ஐஆர் பற்றி பேசவே இல்லை சார். ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரத்தில். ஒரு வாரம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த இவரெலாம் கே பாலகிருஷ்ணன் குடியுரிமை அதிகாரிகிட்ட கொடுத்து நான் கேட்க தானே போகிறேன், எவ்வளோ பேர் குடியுரிமை அதிகாரியில் வெளிநாட்டில் கொண்டு விட்டாங்கன்னு. இரவோடு கைது செய்து கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்களாம். திமுக வந்து இவ்வளோ பயப்பட்டதுக்கு இது ஒரு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நம்பி இருந்திருப்பாங்கல்ல. ஒருத்தன் சொல்லுவான்ல, சார் இதில் எங்கள் அக்கா ஓட்டு போட்டிருக்காங்களா பாரு சார். ஆமாப்பா, ஒரு 1 ஹவர் மட்டும் தான் போட்டு போயிருக்காங்க. உடனே அழுவான், என்னப்பா ஒரு வீட்டில் இருந்துட்டு பேச மாட்டீங்களா? இல்லை சார், செத்து 10 வருஷம் ஆகுது சார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க, பார்க்க முடியல சார், நான் வரத்துக்குள்ளே போட்டு போயிடுறாங்க சார். எதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம், மக்களோட உணர்வை வந்து எதில் அடிக்கலான்றத மாதிரி திமுக நல்லா பண்ணுறாங்க சார். அது இன்றைக்கி இல்லை, இந்திய எதிர்ப்பு காலத்துலேருந்து. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐஆரோட வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. அதை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே 74 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? வாக்காளர் நீக்கம் அல்லாது இப்போ இறந்து போயிருப்பாங்க, டபுள் என்ட்ரி இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க, போலி வாக்காளர் இருப்பாங்க. இது வந்து நடக்க தான் செய்யும். நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் பாருங்கள், 10% அந்த வாக்காளரில். இதில் கூட 50 லட்சம் கிட்ட வெஸ்ட் பெங்காலில். ஓகே, இங்கே 6.5 கோடி, கிட்டத்தட்ட 7 கோடி நெருங்குது. அப்போ 10% வச்சா வந்துடும்ல. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது எஸ்ஐஆர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கலை. சும்மா வரைவாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதில் இறந்து போனவரில் எப்படி கண்டுபிடிச்சி நிற்குவாங்க, நீங்கள் ஷிஃப்ட்டு எப்படி இது பண்ணுவாங்க, போலி வாக்காளர் எப்படி இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி டபுள் என்ட்ரி எப்படி இது பண்ணுவாங்க. எனக்கு டபுள் என்ட்ரி இருக்குது. சேப்பாக்கத்தில் நான் 2002 போட்ட ஓட்டு இப்போவும் இருக்குது. அங்கே எனக்கு வாக்கு இருக்குது. நான் 3வது இடம் மாறிட்டேன். மாற்றி நான் டெலிஷனும் கொடுத்துட்டேன். நான் இன்ன வரைக்கும் எனக்கு நீக்கலை, அங்கே தான் இருக்குது. நீங்கள் டெலிஷன் எப்போ கொடுத்தீங்க சார்? நான் இங்கே இது 1000 விளக்கு தொகுதி மாறப்போதே நான் கொடுத்துட்டேன். மாறினது ஒரு 2019 நான் கொடுத்துட்டேன். 7 வருஷம் 6-7 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து எத்தனை ஓட்டு போட்டேன்? 2005ன்னு வச்சுக்கோங்க, 2006 போட்டுருமா, 2011 போட்டேன், 2014 போட்டேன், 19 போட்டேன், 2016 போட்டேன், 2021 போட்டேன், 24 போட்டேன், உள்ளாட்சி தேர்தல் போட்டேன். 7 எலெக்ஷன், நான் 7-8 எலெக்ஷன் போட்டேன் நான். ஆனாலும் என்னுடைய அந்த இது வந்து அங்கே அப்படி தான் இருக்குது, டெலிட் ஆகலை. ஸோ இதுதான் 97ல் நான் மாற்றுறேன். 2017 நான் மாற்றுறேன். 2017க்கு முன்னாடி வரைக்கும் நான் சேப்பாக்கம் தொகுதி தான் போட்டிருந்தேன். 2017னா 8 வருஷம். 8 வருஷமாக என் ஓட்டு அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ என் ஓட்டு அங்கே யாராவது போட்டிருப்பாங்கல்ல. இதுக்காக தான் ஃபுல்லாக அந்த பியூரிஃபிகேஷன் பண்ணுறதா எஸ்ஐஆர். பியூரிஃபிகேஷன் தான். நான் உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள், உங்கள்கிட்ட ஃபார்ம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன தகவல் கேட்டிருந்தது? உங்கள் படிவு தானே கொடுத்தாங்க. உங்கள் பேர், உங்கள் இதுதானே மேலே இருந்தது, ஆதார் கார்டு, ஆதார் நம்பரு, என்னென்னலாம் கேட்டாங்க, பேர், ஆதார் நம்பர், அட்ரஸ்ஸு. ரொம்ப குழப்பம் வேணாம், ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். உங்கள் பேர், அது என்ன காரணம்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்றதுக்கு அந்த படிவத்தில் உங்கள் சைனும் ஃபோன் நம்பரும் எழுதியிருப்பாங்க அந்த புக்கில், கரெக்டாக? அப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கைட்ட ஃபார்ம் வந்திருக்கு. எந்த ஃபார்மு? உங்கள் படிவம், உங்களுக்காக பிரிண்ட் பண்ணது, தேவராஜன், அந்த அட்ரஸ்ஸு, இந்த வாக்கு சாவடி எண், இந்த வரிசை எண் எல்லாம் போட்டு பிரிண்டடு ஃபோட்டோவும், புது ஃபோட்டோ வேணால் புது ஃபோட்டோ ஓட்டிக்கலாம், இல்லாட்டி அதே ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே. 1
அப்போ உங்கள் படிவத்தை உங்கள்கிட்ட தான் கொடுக்குது. அப்போ இந்த டேட்டா தேர்தல் ஆணையத்தை இருக்குது. கரெக்டாக? கூடுதலாக தேர்தல் ஆணையம் என்ன தெரிஞ்சிக்க விரும்புதுன்னா, நீங்கள் இந்த முகவரியில் இருக்கீங்களா, ஒன்று, இந்த முகவரியில் இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, கரெக்டாக? அப்போ தானே ஃபார்ம் ஃபில் பண்ணி திருப்பி கொடுப்பீங்க. மூணாவது, நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், கரெக்டாக? கரெக்ட். இதை தாண்டி வேறு எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே ஆதார் கார்டில் வந்துடும். கூடுதலாக உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் மனைவி பேர், நீங்கள் 2005 ஒரு வேளை ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா எந்த தொகுதி, என்ன வார்டு எண், அதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வீட்டில் வேறு யாராவது இருக்காங்கன்னா, யார் இருக்கா, என் மனைவி இருக்காங்க, அவங்க வாக்கு அவங்க இது ஃபில் பண்ணி கொடுத்துட்றீங்க, அவ்வளோதானே. ஒரு பிஎல்ஓ ஒரு 800-900 வாக்காளர்களை மட்டும்தான் பார்த்தாரு. ஃபார்மை வாங்கினார், பதிவேற்றம் பண்ணார், கொடுத்தாரு, 100% முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். இதில் எங்கேயாவது யாருக்கும் எனக்கு ஓட்டு இல்லை, எனக்கு படிவம் வரலன்னா அப்போவே பிஎல் ஓட்டை கேட்டுடலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் வரல, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அவங்களுடைய படிவத்தில் பிஎல்ஓ நம்பர் இருக்கும். ஆமாம், மேலே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு மட்டும் தரலைங்க, அப்படியா, தரலையா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை வந்து பாருங்கள், இல்லாட்டி நான் அடுத்த தடவை வர்றேன் உங்கள் வீட்டுக்கு, ஏதோ ஒன்று. அங்கே போய் அவரை போய் பார்த்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கும், அதை கொடுத்தா ஸ்கேன் பண்ணால் என்ன நம்பரில் இருக்குன்னு லெட்ஜரை புரட்டி இதெல்லாம் நம்பரில் இருக்குது, அந்த படிவத்தில் தேடி இந்த பிடிங்க, கையெழுத்து போடுங்க, ஃபோன் நம்பர் எழுதுங்க. நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் மீறி உங்களுக்கு படிவமே வரலன்னு யாரும் சொல்லவே இல்லை. படிவம் வாங்காதவங்கன்னா இருப்பாங்க, இவங்க தேடி இருந்தாங்க, ஒரு 20,000 பேருக்கு மேலே தேடி இருந்தாங்க, இருந்தும் வாங்காதவங்க. அவங்க என்னன்னு தெரியாது, சில பேர் ஜென்மங்கள் இருக்கும்ல, அது எதுக்குமே லாய்க்கு இருக்காது. 20 லட்சம் பேர் ஓட்டு போடாமல் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க தமிழ்நாடு, சென்னையில் 14 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் ஓட்டு போடல, தெரியும்ல, சென்னையில் வருஷத்தோறும் 20 லட்சம் பேர் போட மாட்டான். ஆமாம், அப்போ விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கவலையே பட தேவையில்ல. என்ன பிரச்சனை, 14 லட்சம் பேரில் ஒரு 3 லட்சம் பேர் இறந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்டுடைய பாட்டி இறந்து போய் 11 வருஷம் ஆகுது, இன்னும் நீக்கல பேர். அப்போ அந்த பாட்டி இறந்து போனவங்க லிஸ்ட்டில் வந்துடுவாங்களா? இப்போ எனக்கு டபுள் ஓட்டு சொன்னால் அந்த இது டபுள் என்ட்ரி நீக்கப்படுதா? இன்னொன்று வந்து ஷிஃப்ட் ஆகி மாற்றாமல் இருப்பாங்க, அந்த இது போலி வாக்காளர் இருப்பான்ல, இந்த மாதிரி இது எல்லாமே இந்த இதில் நீங்கிடும். அப்போ வேலிடான ஓட்டர்ஸ் பேர்லாம் நீக்கலை, கரெக்டாக அதிலே தான் இருந்திருக்கு. வேலிடான ஓட்டர்ஸ் பேர் நீக்கிட்டாங்க வச்சுக்கோங்க, நான் சொன்ன அந்த ஜென்மங்கள் 20,000 பேரை தேடிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீக்கப்படும். நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து உங்கள் பேரே வரலன்னா எங்கேயோ மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவர்கள் இது அதுக்காக தான் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறது. அதை பார்த்துட்டு என் பேர் இல்லை, ஏன்னா நீங்கள் அதுக்கு மறுபடியும் ஃபார்ம் 6 ஆன்லைன்லேயே ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்லாம் இருக்கீங்கிறது ஆதார் கார்டும் ஃபோட்டோ ஒரு வேளை மாற்றணும்னா ஃபோட்டோவும் வச்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 15 நாளில் அவங்க வந்துடும். அதை தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ வந்ததில் நான் எப்படி செக் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், செல்ஃபோன்லேயே பண்ணலாம். அதற்கான அந்த சைட்டு, அந்த இது லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணால் 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு பாக்ஸில் எபிக் நம்பர்னால் நம்ம வாக்காளர் அடையாள அட்டையிலேயே அந்த நம்பர் இருக்கும். சரி, வாக்காளர் அடையாள அட்டை உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்களுக்கு கொடுத்த அந்த படிவத்தில் அதுலேயே அந்த நம்பர் இருக்கும், அதை போட்டுட்டு இன்னொரு பாக்ஸில் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு, அது லிங்க் பண்ணால் எல்லா ஸ்டேட்டும் காமிங்க, அதில் போயிட்டு தமிழ்நாடு கீழே அந்த கேப்சா வரும், ASGH ஏதாவது ஃபில் பண்ணி சர்ச் கொடுத்தா டக்குன்னு வந்துடும். உங்கள் பேர், அப்பா பேர், உங்கள் வீட்டு முகவரி, உங்கள் வாக்குச்சாவடி எண், உங்களுடைய வரிசை எண், முதல்ல உங்கள் எபிக் நம்பர் தான் இருக்கும் அங்கே. ஓகே, உங்கள் அடையாள அட்டை எண், உங்கள் பேர், உங்கள் வாரிசா, மனைவியோ தந்தையோ, வாக்குச்சாவடி, இங்கே வந்து வரிசை எண் ப்ளஸ்ஸு வியூ டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்தால் ஃபுல் டீட்டெயில் வரும். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். உங்கள் ஓட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் ஓட்டு இருக்குன்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் ஓட்டு வந்துடும். சார், இது சிம்பிளான ப்ராசஸ்னால் ஏன் திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வைக்கிறாங்க? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2019க்கு முன்னாடி ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு நான் போய்ட்டு வந்துடுவேன். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சில்லறை இல்லைப்பா, ஆமாம், சில்லறை மாற்றி கொடுப்பா. நான் இன்றைக்கி ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டா என்ன பண்ணுறீங்க? ஆனால் ஜிபே தான் இருக்குது, ஜிபேயில் பே பண்ணிட்டு நான் போய்ட்டு வந்துடுவேன். இந்த முறைக்கு எப்படி மாறினீங்க? என்ன பண்ணிக்கிறவன்ட்டு தான் அடுத்தடுத்து போகிற போக்கில், அவ்வளோதான். இப்படி தான் எல்லோரும் பழகணும். இந்த ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணுறது ஐயோ தலை சுற்றுன்னு சொன்னவங்களாம் ஆதார் கார்டு எல்லாருக்கும் வந்துச்சு இல்லை? ஆதார் கார்டு எப்படி ஃபில் பண்ணாங்க? எல்லாருக்கும் எப்படி கிடச்சிது? போகிறோம், ஒரு முகாமில் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் சொல்கிறது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபில் பண்ண வச்சாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ப்ராசஸ். அவ்வளோதானே, எல்லாருக்கும் இருக்குல்ல ஆதார் கார்டு? ஆமாம், அப்படி தான் இதுவும். இதில் என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம்? இப்போ நான் கேட்டதில் அந்த படிவத்தில் என்ன இருந்தது?
இவ்வளோதான் கேட்டதான் உங்கள் அப்பா உங்கள் அம்மா பேர் கூட எழுதலான்னு எதுக்குடா உயிர் வாழ்றன்னு ஒருத்தன் கேட்டு போட்டுருந்தான். ஏன்டா உடனே பரிச்சையாடா எழுத சொன்னாங்க, அந்த படிவத்தில் உன்னோட டீட்டெயில் தான்டா கேட்குறாங்க, அது கொடுக்க கூட உனக்கு கஷ்டம்னா நீ ஏன்டா உயிர் வாழ்றன்னு கேட்டு போட்டிருந்தான். உண்மை தானே? போன மாதம் வந்து நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த எஸ்ஐஆர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் சார்ந்த அரசியல் இது குறித்தான அறிக்கை நிறையா வந்துச்சு. ஒரு மாதத்தில் காணாம போயிடுச்சு. எஸ்ஐஆர் பற்றி பேசவே இல்லை சார். ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரத்தில். ஒரு வாரம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த இவரெல்லாம் கே பாலகிருஷ்ணன்லாம் ஓகே குடியுரிமை அதிகாரிகிட்ட கொடுத்து நான் கேட்க தானே போகிறேன் எவ்வளோ பேர் குடியுரிமை அதிகாரியில் வெளிநாட்டில் கொண்டு போய் விட்டாங்கன்னு. இரவோடு இரவை கைது செய்து கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்களாம். இல்லை எல்லாம் தெரிஞ்சு ஒரு முக்கிய அரசியல் சரிங்க, தலைவர் உங்களுக்கு வேணாங்க, நீங்கள் ஒரு 1000 பேர் வெளிநாட்டில் இறக்குறீங்க, வெளிநாட்டுக்காரன் எப்படி ஏற்றுக்குவான்? வாங்க வரவேற்பாங்க சார். ஏண்டா ஒன்று நாட்டிலே பிறந்து வளர்ந்தவன் ஓட்டர் ஐடி இல்லைன்றதுக்காக நீ குடியுரிமை நீக்கிறேன்னா என் நாட்டுக்கு இவனுக்கு என்னடா சம்மந்தம்? எங்கேயாவது புது தீவை கண்டுபிடிச்சி தான் இறக்கி விட்டு வரணும். புதுசாக நீங்கள் உருவாக்கிங்கப்பா. 2012 ஒரு படம் வந்துச்சே, அந்த மாதிரி. என்ன இது? இவர் நம்ம அறிவியல் சிறந்த ஆதவ அர்ஜுனா, இதில் உங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னா உங்கள் ஆதாரம் பாஸ்போர்ட்டும் செல்லாதுன்றாங்க. அவருடைய பெரிய கவலைலாம் பாஸ்போர்ட்டு. டே எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது? உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கா? ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு போவோம் நம்பிக்கையில் எடுத்துட்டீங்க. மற்ற எல்லார்ட்டையும் இருக்குமா அந்த மாதிரி? இருக்கு. நிறையா எங்கே சார் அடித்தட்டு மக்கள்லாம் பாஸ்போர்ட்டுன்னு எடுத்து வச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா 30% பேர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இந்தியாவில் மொத்தமாக? ஆமாம். எதுங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க? தேவை இருந்தால் தான் எடுப்பாங்க. ஒன்று வேலைக்கு போகணும், படிக்க போகணும், சுற்றுலா போகணும், ஜாலிக்கு போகணும், பிஸ்னஸ்க்காக போகணும். இதை தாண்டி எதுக்கு எடுப்பான்? ஒரு இன்னைக்கு அது பாஸ்போர்ட்டே வந்துச்சு. நீங்கள் திடீர்னு வருதுன்னா ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணி எடுத்து வாங்கிக்கலாம் வந்துச்சு. ஓகே, நான்லாம் பாஸ்போர்ட்டே எடுத்ததில்லை. இப்போ தான் சமீபத்தில் எல்லாரும் என்னை வற்புறுத்தி தேவைப்படும் எடுங்கன்னாங்க, போய் எடுத்தேன். இதோ முடிய போகுது, எங்கேயும் போகல. சரி சார், இப்போ குறைஞ்சது 31 மாவட்டத்தில் 74 லட்சம் வாக்காளர்களை நிற்கினதா தகவல்லாம் வருது. இதனால இப்போ வரக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் ஏதாவது வருமா சார் தமிழ்நாட்டில்? இப்போ அதாவது நான் சொல்கிறது எலெக்ஷனில் ஒருவேளை இப்போ நீக்கப்பட்டவர்களை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றியெல்லாம் பெற்றிருந்தவங்களுக்கு தலையில் மண் விழுந்த மாதிரி, இடி விழுந்த மாதிரி. சரி, அப்போ திமுக வந்து இவ்வளோ பயப்பட்டதுக்கு இது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நம்பி இருந்திருப்பாங்கல்ல. ஒருத்தன் சொல்லுவான்ல, சார் இதில் எங்கள் அக்கா ஓட்டு போட்டிருக்காங்களா பாரு சார். ஆமாப்பா, ஒரு 1 ஹவர் மட்டும் தான் போட்டு போயிருக்காங்க. உடனே அழுவான், என்னப்பா ஒரு வீட்டில் இருந்துட்டு பேச மாட்டீங்களா? இல்லை சார், செத்து 10 வருஷம் ஆகுது சார், ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க, பார்க்க முடியல சார், நான் வரத்துக்குள்ளே போட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னு. சரி, அப்போ அது என்ன அர்த்தம்? அது ஒரு ஜோக்கு தான். செத்து போனவங்க ஓட்டு போட்டுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இத்தனை இது இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன், இப்போ அப்துல் முத்தலீஃபு அங்கே நான் 2017 அப்புறம் வந்துட்டேன். எத்தனை பேருக்கு என்ன ஃபேஸ் தெரியும்? ஓகே. அப்போ இந்த ஓட்டு இங்கே உள்றதே இல்லை. நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், நம்ம தான் இங்கே மாற்றிட்டுமே, நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். 2017 அப்புறம் எத்தனை தேர்தல்? 2021, 19, 2019, 2021, 22 உள்ளாட்சி, 24 பாராளுமன்றம் 4 தேர்தல் நான் போட்டேன். நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், நான் முறைப்படி மாற்றிட்டேன், நான் போட்டுனுக்கிறேன்னு. ஆனால் அங்கே என் ஓட்டை வேறு ஒருத்தர் அங்கே போட்டுட்ருப்பார். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு விழுந்துடும். கரெக்டாக கள்ள ஓட்டுகளை தடுக்க தான் இது எல்லாமே இந்த எஸ்ஆர்ன்றது. இல்லை 70 லட்சம் ஓட்டு, 70 லட்சம் பேருனா அதில் ஒரு 20 லட்சமாவது 30 லட்சமாவது முடிவை எங்கேயாவது மாற்றிருக்கோம்ல, பல தொகுதிகளை மாற்றிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் கட்டாயிரும். சரி, ஓகே சார். ஒருவேளை நான் சொல்கிறேன், இப்போ திமுக வந்து ஆட்சி இழந்துருச்சு, நாளைக்கு இதை தானே சார் குற்றம் சொல்லுவாங்க, எஸ்ஐஆர் தான் காரணம், நாங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. மக்கள் தானே ஏற்றுக்கணுங்க. இவிஎம் மிஷினால் தோத்தோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 100 சீட்டு ஜெயிச்சோன்னு சொல்கிறாங்களா இப்போ காங்கிரஸ்? எஸ்ஐஆரில் ராகுல் காந்தி அவ்வளோ சொன்னார், என்ன தோணுங்க? அவரோட எலைட் அரசியல் நீங்கள் சொல்கிறோம்ல, அவர் மோசமான எலைட்டுங்க அவர். ஓகே. ஏங்க பீகாரில் மண் சார்ந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பெண்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. பெண்களை ஒரு மரியாதையாக மதிக்க மாட்டாங்க. அந்த பெண்கள் கையில் பொருளாதாரத்தை கொடுத்தாருங்க நிதிஷ். அவர்களை தொழில் முனைவர் ஆக்கினார். மகளிர் சுயதொகுழு மாதிரி அங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா பெண்களுக்கும் கடன் உதவி கொடுத்து சின்ன சின்ன தொழில்களில் அவங்களை ஈடுபட வச்சார். வீட்டுக்காரன் எப்படி இருக்கானோ பண்ணுறானோ அந்த பெண்ணு கையில் பொருளாதாரத்தை கொண்டு போகிற வேலையை அவர் பண்ணார். 2வது மதுவால் சீரழிஞ்ச மாநிலத்தில் முக்கியமான மாநிலம் அது பீகார். அங்கே மது விலக்கை கொண்டு வந்துட்டார். அந்த ஸ்டேட் இன்றைக்கி ரன் ஆகலையா? உபரி பொருளாதாரம் காமிக்கிறாங்க, உபரி பட்ஜெட்டு. அப்போது நீங்கள் நான் டாஸ்மார்க் 50,000 கோடி நம்பினுக்கிறீங்க. சார் அங்கே 10,000 கொடுத்தனால தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல வரேன். அப்போ இது 3வது இந்த மகளிர் சுயதொகுழு ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குல்ல, எலெக்ஷன் நெருக்கத்தில் அதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்க. ஏன் இப்போ நீங்கள் 3000 4000 கொடுக்க போகிறீங்களா உங்களுக்கு? அப்புறம் என்ன? அப்போ லேப்டாப் இப்போ தான் கொடுக்குறீங்க,
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அது கூட +1 +2 இல்ல காலேஜ் பசங்க அவங்க தானே ஓட்டு போட போகிறாங்க. +1 +2 பசங்க 17 வயசில் என்ன ஓட்டு போடுவோம் பாருங்க. இது எவ்வளோ பெரிய கூத்துன்னு. பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி கூட இப்போ 15,000 லேப்டாப் கொடுக்குறான். சொல்லிட்டாங்க. பள்ளி மாணவர்கள் தான் கொடுக்குறான். அது இது ஒன்றாச்சா. அப்போ அந்த மகளிர் சுய உதவிகளுக்கு 2 லட்சம் கடன் தரான். முதல் கட்டமாக 10,000 ரூபா எல்லாருடைய வங்கி கணக்குலையும் போடுன்னு போட்டாங்க. ஓகே. அப்போ அந்த மக்களுக்கு நம்பிக்கை வருது. இந்த கவர்மெண்ட் தொடர்ந்தா நமக்கு அவரும் தான் அறிவிச்சார் 3 லட்ச ரூபா தரோன்னு. நம்பலையே. அவர் கல்லு கடை திறக்கணுன்றாரு. அப்போ அந்த பெண்களுக்கு கோபம் வருமா வராது? கண்டிப்பாக வரும். 2வது துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிச்சார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அவர் 3 லட்சம் கொடுக்குறனாரு, வீட்டுக்கு ஒரு வேலைன்னாரு. அதாவது மண் சார்ந்த விஷயம். நீங்கள் ஓட்சோர் மேலேயே சுற்றிட்டு போயிட்டீங்க. பிரச்சாரத்துக்கும் ஒழுங்காக வரல. யாராவது போய் பண்ணாங்களாங்க அங்கே? பிரியங்கா காந்தி போனாங்களா? எலெக்ஷனுக்கு 5 நாள் முன்னாடி தான் வந்ததா சொல்கிறாங்க. இப்படி வந்து பண்ணி 75 சீட்டு இருந்த தேஜஸ்வி 25 சீட்டு விட்டு போயிட்டாரு. இதுதான் இவருடைய வெற்றி. தேஜஸ்வி காலையும் மாறி இப்படி இருக்கிற ராகுல் காந்தி இந்திய மக்களுக்காக இருக்காரா? ஏதாவது ஒன்று பேசிட்டு வளரிக்கிட்டு இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் தூக்கிட்டு வர்றது, எத்தையாவது பேசுறது. இன்றைக்கி பிரதமர் எத்தியோப்பியா போனதை கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிரதமர் எத்தியோப்பியா போனதுனால அங்கே போய் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. கொண்டக்கடலை இருக்குல்ல, ஆமாம் சார், அது ஏற்றுமதி. ஓகே. இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய லாபம் அது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்கள கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, கொண்டக்கடலை எத்தியோப்பியாவில் இந்தியா இப்போ நேரடியாக ஏற்றுமதி பண்ண போகுது. பல மாநிலங்கள்லேருந்து இது பண்ணி அங்கே அனுப்ப போகிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்தியாவில் இருந்தால் எத்தியோப்பியாவுக்கு போச்சு கொண்டக்கடலை. ஆனால் எப்படி போச்சுன்னா, ஜெர்மனில் ஒரு கம்மி விலைக்கு வாங்கி அவன் அங்கே அதிக விலைக்கு விற்றுருந்தான். இவர் நேரடியாகவே போட்டுட்டார். இது மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்துச்சான். அன்னைக்கு கூட இருந்தவங்களுடைய நெருக்கடி காரணனால அது ஒப்பந்தம் போடலையாம். ஏன்னா இவர் வந்து பிரதமர் வந்து எல்லா நாட்டுக்கும் போறாரு, அங்கே போகிற வர பிஸ்னஸ் இந்த ஒப்பந்தம் கூட அதானி அம்பானிக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ்லாம் பண்ண அது உண்மையாக போய் பாதி நரேட்டிவ் கொஞ்சம் உண்மை. ஓகே. எல்லாத்தையும் வந்து அவங்கள கார்பரேட் கட்சி தானே, ஆமாம், அவங்களும் பிழைக்கணும்ல. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் 77 to 80 மதுவில் கொண்டு வந்து வருமானமே இல்லை, போட்டு அடியன்னு அடிச்சு சாத்திட்டாங்க. தேர்தல் நிற்கிறதுக்கு செலவு காசு இல்லை. அப்புறம் போனார், உடையார் கிடையாதுன்னு போனார், மதுவிலக்கெல்லாம் ரத்து பண்ணார். ஒரு நல்லவனாக இருந்தவனை மாற்றி விட்டீங்கல்ல. அந்த மாதிரி நல்லவனா மட்டும் இல்லை, வல்லவனாகவும் இருக்கணும்ல. கார்பரேட்டுகளோடு சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணால் தான் கட்சி நிதி அதுன்னு வச்சுக்கிட்டு உருட்ட முடியும். நீ மட்டும் வாங்கினியா தேர்தல் அந்த பத்திரம்? நானும் தான் வாங்குவேன். 2 பெரிய கட்சி எது? காங்கிரஸும் பிஜேபியும். இங்கே பெரிய கட்சி எது? திமுக. ஆனால் இவங்க வந்து நேர்மை எருமை கருமைன்னுவாங்க. அதனால் அதிலெல்லாம் விட்டுருங்க. திமுக கூட வாங்கினாங்க சார். அதை தான் சொல்கிறேன். அப்போது ஒரு பிரதமர் வெளிநாடு போகிறாருன்னா நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அந்த கொண்டக்கடலை ஏற்றுமதி, இன்னொன்று கோதுமை ஏற்றுமதி ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இது எத்தனை பேர் இந்த பிஜேபிக்காரங்க கூட இங்கே பேச மாட்டானுங்க. பேசணும். இதெல்லாம் எடுத்து பேச தான் நீங்கள் இருக்கீங்க. மத்திய அரசுலேருந்து வர்ற நிதி இருக்குல்ல, அதை எடுத்து ஒழுங்காக பிஜேபிக்காரங்க பேசுனாங்கன்னா இங்கே பாதி உண்மைகள் உடஞ்சி போயிடும். ஓகே. அண்ணாமலை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. எல்ஜி சூர்யான்னு ஒருத்தருக்கிறாரு, அவர் பேசுவார். ஆனால் அவர் இங்குன்னு இழுக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் கதை. இன்னும் இந்த இந்து அரசியலே கையில் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்களே சார் பாஜக. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அவர் மாறிட்டார், இந்த விஷயத்தை விட்டு வெளியே போயிட்டார். இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் இந்தியாவோட பக்கா உறவு, பாகிஸ்தானை தவிர. ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு இஸ்லாமிய நாடு எதிர்க்கல. ஏன்னா நம்ம அந்த அளவு உறவை மேம்படுத்துகிறோம். மற்ற நாடுகளில் பெட்ரோல் வாங்குகிறோம். அமெரிக்காவை மீறி ஈரான் கூடலாம் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஈராக் கூடலாம் பெரிய தீவிரவாத நாடாக தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் கூட நம்ம பெரிய தொடர்பில் இருக்கிறோம். இந்தியா அவ்வளோ பெரிய உறவு இருக்குது. அவர் வந்தார்ல, அந்த என்ன அமைப்பு அது அங்கே ஆட்சியில் இருக்கிறது, தாலிபானுடைய அமைச்சர் இங்கே வந்தார். அப்போது நம்ம வருங்காலத்தில் ரஷ்யாவோட பெட்ரோலியம் பைப்பு வந்து தரை வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக கொண்டு வரதுக்கெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த புட்டின் வந்துட்டு போனார். ஆமாம், அந்த மாதிரி வருது. கோதுமை உற்பத்தி, கோதுமை ஏற்றுமதிக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்கு எத்தியோப்பியாவோட. ஓகே. இது பாகிஸ்தானுக்கு அடி. ரஷ்யாவுக்கு போனார்ல பிரதமர், ஆமாம், லெதர் ஏற்றுமதிக்கு ஒப்பந்தம். ஓகே. இன்றைக்கி லெதர் உற்பத்தியாளர்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நாடு எப்போ முன்னேறுதுன்னா ஏற்றுமதி எப்போ அதிகரிக்குதோ அப்போ அந்த நாடு முன்னேறும். ஓகே. இந்தியா ஒரு காலத்தில் ஏற்றுமதி 5% கூட கிடையாது, இறக்குமதி 95%. இன்றைக்கி அதெல்லாம் மாறிட்டு வருது. அதை மாத்திர வேலை யார் பண்ணுறாங்களோ அது. நீங்கள் அந்த இடத்துல போய்கிட்டு பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக, அதுக்கு எதிராக, இதுக்கு எதிராக தான் போராடுறீங்க தவிர ஆக்கப்பூர்வமாக எதாவது பண்ணுறீங்களான்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நடக்கக்கூடிய அந்த குளிர்கால கூட்டத்தொடர்லையும் பெருசான எதிர்கட்சியோட செயல்பாடு எப்படி சார் இருந்துச்சு? படு மோசம். நான் தான் சொல்லுவேன், இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது பார்லிமெண்ட் சம்சா. அந்த சம்சா தான் ஒருங்கிணைக்குது. மேகத்தட்டு பிரச்சனையா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. பெரிய திமுக அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? போய் திருப்பரங்குன்றத்தை தான் தூக்கிட்டு போய் பெரிய பிரச்சனையாக்குனாங்க சார். தெரியுதா? ஆமாம், இவர்கள் அரசியல்னா தெரியுதா? இதை தான் சொல்கிறேன்.
இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறது பிரச்சனை தானே? லெட்டர்லாம் எழுதுறீங்களா? பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியது தானே? எனக்கு கச்சத்தீவு போச்சியா, அங்கே வலையை உலர்த்துறதுக்கு எனக்கு வாங்கி கொடுயா, ஸ்தம்பிக்க வைப்போம். ஒரு முடிவு வா, நீ பேசு அவங்களோட போய் தூக்கி கொடுக்குறல்ல. இப்போ வந்தோடனே போய் அடித்து புரண்டு போய் கொடுத்தல இந்த பேரிடரில். தமிழ்நாடு கூட கண்டுக்க மாட்டேன். இலங்கைனா போய் கொடுக்குறல்ல, ஏன் கொடுக்குற? சர்வதேச இது அது. சைனாக்காரனுக்கு முன்னாடி நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும்னு பண்ணுறேன், நல்ல விஷயம். அந்த மாதிரி எங்களுக்கு இதுலேயும் பண்ணிவிடு, சண்டை போடணுமா வேணாவா? சார் எதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம், மக்களோட உணர்வை வந்து எதில் அடிக்கலான்றத மாதிரி திமுக நல்லா பண்ணுறாங்க சார். அது இன்னைக்கு இல்லை, இந்திய எதிர்ப்பு காலத்துலேருந்து சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த இந்திய எதிர்ப்பு வச்சு ஓட்டுறாங்களே, இதுக்கப்புறம் பழிக்குமா சார் அது? இல்லையே, இன்னைக்கு இப்போ பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கிறது இல்லையா? நான் ஏன் கற்றுக்கூடாதுன்னு கேட்குறேன். சரி ஓகே, ஒரு வேளை நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மக்கள் இந்திய எதிர்ப்பான மக்களாகவே இருக்கட்டும் சார், அதையே வச்சுட்டு எவ்வளோ சார் ஓட்டு? இந்தியை நம்ம எதிர்க்கல, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். அதான் சரி, ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். ஹிந்தி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்படி யாரும் இன்னைக்கு கற்றுக்க மாட்டேன்னு யாரும் சொல்லலையே. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளை கற்றுக்குது, நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி 3 மொழி இருக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது, கவர்மெண்ட் எய்டில் படிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்தி இருமொழி கொள்கைன்றீங்க. ஒரு கால ஒரு சொல்கிறேன், 3வது மொழி வந்து இந்தின்னு யாரும் சொல்லலை. இவங்க சொல்கிறது 3வது மொழி வாயிலாக இந்தியை திணிக்க பாருங்க. 3வது மொழி வாயில எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்ன்றாங்க. தெலுங்கு கற்றுக்கோ, மலையாளம் கற்றுக்கோ, ஒடிசா கற்றுக்கோ, எதாவது கற்றுக்கோ, 3வது மொழி ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லுது புதிய கல்விக் கொள்கை. இவங்க இந்தி இஸ்ரோ சிவனே இவங்க வந்து சொல்கிறாரு, வருங்காலத்தில் புதிய கல்விக் கொள்கை தான் ஜெயிக்கணும். ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இவர்கள் வேண்டுமென்றே இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, உருட்டுறாங்க. சமஸ்கிருதத்துக்கு இந்தியாவில் 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அதுவும் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. இவர்கள் இத்தனை வருஷம் இருந்து எதாவது பண்ணியிருக்காங்களா தமிழுக்கு? ஒன்றும் கிடையாது. உருட்டுறது, எங்கே போனாலும் ஒரு திராவிடத்தை சேர்த்துக்கிறது, அதான் சொல்கிறது. நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.